ஒரு பொண்ணுக்கு நார்மலா டெலிவரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சது 3 நாட்களாச்சும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வைப்பாங்க. அதே சிசேரியனா இருந்துச்சுன்னா 5ல இருந்து 7 நாட்கள் வரைக்கும் இருக்க வைப்பாங்க. பட் சிசேரியன்ல குழந்தை பிறந்து 2 நாட்கள்ல அந்த வலியோடையும் ஸ்டிச்சிங்கோடையும் ஒரு பெண் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனை இல்லையா? அதுவும் ஒரு பழங்குடியின பெண். திருவண்ணாமலையில இருக்க ஒரு மலை கிராமத்துல பிறக்கிற இவங்களுக்கு ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிறது தாங்க ஆசை. BA படிக்கிறாங்க. ஆனா படிச்சுட்டு இருக்கும் போதே பேரண்ட்ஸ் மேரேஜும் பண்ணி கொடுக்குறாங்க. மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு படிக்கிறத ஸ்டாப் பண்ணல. ஃபர்ஸ்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம்லயே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. சோ குழந்தையா வேலையான்னு யோசிக்கிற மாதிரி இவங்களோட லைஃப் வந்துடுச்சு. ஏன்னா குழந்தை பிறந்த 2வது நாள் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம். உங்க வீட்டுல உள்ளவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எக்ஸாம் தானே, அடுத்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இவங்க உங்களோட மனசை தளர விடாம ஹஸ்பண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவரோட உதவியால அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 23 வயசுலயே சிவில் ஜட்ஜா செலக்ட் ஆயிருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, மிஸ்ஸஸ் ஸ்ரீபதி அவங்க தான். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.